கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சர்வ ஆளுகை உள்ளவர். இயேசுவையும் அவருடைய சர்வ ஆளுகையும் வெவ்வேறாக வேறுபிரிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய சிந்தனைகளை அறிந்து கொள்ள முடியும். நாம் என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், இவைகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் அறிவார். பிரியமானவர்களே, மனுஷருடைய பாவங்களை மன்னிக்கவும் அவராலே கூடும். நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற வல்லமை தனக்கு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. வியாதிகளை குணமாக்கக்கூடிய வல்லமையும் இயேசுவுக்கு இருக்கிறது. தன்னால் முடியாததை இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் சொல்லுவது கிடையாது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாவங்களை தன்னால் மன்னிக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து அறிவித்துவிட்டு, அவரால் திமிர்வாதக்காரனை குணப்படுத்த முடியாமல் போனால் வேத பாரகர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வத்துவத்தை சந்தேகப்படுவார்கள். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை பரிசேயர்கள் அறிய வேண்டும். தமது அதிகாரத்தை நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை குணப்படுத்துகிறார். திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இப்படி கூறியவுடன் திமிர்வாதக்காரன் குணமடைந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அப்படி போகவில்லை என்றால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்பதே அர்த்தமாகும். இவனுடைய வியாதிக்கு இவனுடைய பாவமே மூல காரணமாயிருக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் இவனுடைய வியாதி குணமாகும். இயேசு கிறிஸ்து இவனுடைய பாவங்களை இவனுக்கு மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவனுடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது அவனுடைய பாவங்கள் மெய்யாகவே அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. இயேசு திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை அவனுக்கு மன்னித்த பொழுது அவன் பாவம் இல்லாதவனாக இருக்கிறான். பாவத்தின் விளைவினாலேயே வியாதி வருகிறது. இவனுடைய திமிர்வாதத்திற்கு இவனுடைய பாவமே காரணம். இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு இவனுக்கு திமிர்வாதம் தேவையற்றது. பாவம் மன்னிக்கப்பட்ட திமிர்வாதக்காரனை பார்த்து, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று இயேசு சொன்னவுடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போகிறான். திமிர்வாதக்காரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாக அவனுடைய திமிர்வாதக்கார நோய் குணமானது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது என்று இயேசு கிறிஸ்து பரிசேயரிடம் கேட்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு அடையாளமாக பாவத்தினால் உண்டாயிருக்கிற சாபங்களும் அகற்றப்பட வேண்டும். திமிர்வாதக்காரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினாலே அவனுடைய பாவத்தினால் அவனுக்கு வந்திருந்த சாபமான திமிர்வாதமும் அவனை விட்டு அகற்றப்படுகிறது.
பிரியமானவர்களே, நம்மை குணப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினால் நம்மை பரிபூர்ணம் அடையச் செய்யவும் முடியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கிறிஸ்துவோ மனுஷனுடைய இதயங்களை பார்க்கிறார். ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் அவரிடத்தில் இருந்தது. அந்த ஆவியின் மூலமாக மனுஷர் தங்களுக்குள் சிந்திக்கும் காரியங்களை அவர் அறிந்து கொண்டார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுடையவர். பாவங்களை மன்னிப்பதற்கு எந்த சடங்குகளும் தேவையில்லை. சான்றாக மத்தேயு 9:2, Mark 2:10 திமிர்வாதக்காரனையும், லூக்கா 7:48 பாவியான ஸ்திரீயையும், லூக்கா 19:1-9 சகேயையும், லூக்கா 23:43 சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகள் ஒருவனையும் குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பல ஆயிரக்கணக்கான புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து அவர்களுடைய வியாதிகளை சுத்தமாக்கினார். இயேசுவின் ஊழியத்திலே பாவ மன்னிப்பும் சரீர சுகமும் சேர்ந்தே நடைபெறுகிறது. வேத உபதேசமும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனாலே ஒரு மனிதனுடைய தெய்வீக சுகத்திற்காக நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக நாம் பிரார்த்திக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய பிரார்த்தனைகளை கர்த்தர் கேட்டு முதலாவது அவனுடைய பாவங்களை மன்னித்து பிற்பாடு அவனுடைய சரீரத்தை சுகப்படுத்துவார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவால் சுகமளிக்க முடியும். எப்படிப்பட்ட பாவியான மனிதனாக இருந்தாலும் ஸ்திரீயாக இருந்தாலும் அவர்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்க முடியும். கல்வாரி சிலுவையின் இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து உங்களையும் என்னையும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வியாதிகளை கர்த்தர் சுத்தப்படுத்தியிருக்கிறார். நமக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று உரக்க சொல்லுவோமா? கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசித்தால் தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.